நிகழ்ச்சிகளுக்கு வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, இந்த இந்திக்காரங்கனால வடக்கர்கள் இவங்கனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் தான் உருவாயிட்டுது. அதாவது நம்ம ஊருக்கு பிழைக்க வந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்மளையே வந்து ஆக்குபை பண்ணி, நம்மளையே ஓவர்டேக் பண்ணி, அந்த மாதிரியான பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. நேற்று நடந்த திருப்பூரில் நடந்த இந்த ரயில் சம்பவமும் இதை வந்து துல்லியமாக எடுத்துக்காட்டுது. அதாவது வடநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இவனுங்க காட்டுத்தனமாக வண்டியில் ஏறி மேலே ஏறி சைட்லன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கலாச்சாரத்தை இவனுங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி, அவன் ஒரு மாதம் வெயிட் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கி அதில் வந்து இவன் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அந்த டிக்கெட்டில் இவனுங்க ஒரு நிமிஷத்தில் ஏறி வந்து உட்காந்துடுறாங்க. அதாவது பாட்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. இந்த பாட்னா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எர்ணாகுளத்தில் நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு கிளம்பும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஏறக்குறைய ஒரு 3-4 மணி அளவில் வந்து திருப்பூர் வந்து சேரும். இந்த திருப்பூர் வர வரைக்கும் அந்த பாட்னா எக்ஸ்பிரஸ் காலியாக தாங்க இருக்கும். அந்த திருப்பூர் வந்த அந்த காட்டுத்தனமாக அப்படி ஏறுவானுங்க பாருங்கள். அந்த ட்ரெயினில் ஏசி தேர்ட் ஏசிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் காலடியில் எல்லோ முட்டுதேன்னு பார்த்தா காலாண்டவன் உட்காந்துருப்பான், கீழே 4 பேர் உட்காந்துருப்பான். இந்த டிடிஆர் எல்லாம் வந்து கவனிக்கிறதே கிடையாது, கண்டுக்கிறதே. டிடிஆர் எல்லாமே வந்து நம்ம தமிழனால தான் அவனுங்க மிரட்டுவானுங்க. டிக்கெட் இல்லையா, இறங்கு, கீழே இறங்கு, போ டிக்கெட் வாங்க அப்படின்னு. இவனுங்கள்ட்ட வாயை மூடிட்டு இருக்கானுங்க, எதுவுமே பேசுறது கிடையாது. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சில பேர் வந்து டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுவானுங்கள வழியை. மற்றபடி இந்த டிடிஆர்கள் வந்து இவனுங்களை கண்டுகொள்வதே இல்லை. என்ன காரணம்? பயம். அவனுங்க 30 பேர் 40 பேர் இருக்கானுங்களா, நம்ம அடிச்சு விட்டானுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது ஒரு காரணம். இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு ஹோட்டலில் சப்ளையர் அப்படின்னு முதற்கொண்டு எல்லா வேலைக்கும் மெக்கானிக் இருக்கான், டிரைவர், கால் டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு இந்திக்காரன் கால் டாக்ஸி ஓட்டுறாங்க. நம்ம நம்பி எப்படிங்க அவனுங்களை நம்பி ட்ராவல் பண்ணுறது? உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் பீகாரில் எல்லாம் துப்பாக்கி சர்வசாதாரணமாக வச்சு சுற்றுறானுங்க. இன்றைக்கி கால் டாக்ஸி வந்து இந்திக்காரன் ஓட்டுறான், நிறைய பேர் ஓட்டுறானுங்க. நம்ம என்னதான் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடாக இருந்தால் கூட, இந்த ரயில்களில் நடக்கிற அநியாயத்துக்கு வந்து கட்டாயம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இதை உண்டான வந்து தீர்வு நம்ம தமிழர்களுக்கு கிடைச்சே ஆகணும். அன்ரிசர்வ் டிக்கெட், அதுவும் இந்த பாட்னா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து பார்த்திங்கன்னா மகா கேவலமாக, நானும் எவ்வளோ டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் இருக்கேன் ரெகுலராக. இந்த ட்ரெயின் வந்து மகா கேவலமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, ரிசர்வ்டு கோச்சில் வந்து நான் ஏசியில் எஸ்எல்லில் வந்து பயணம் பண்ணவே முடியாது. அவ்வளோ மூத்திர கவிச்சியாக அடிக்கும். பெட்டி இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரே மூத்திர கவிச்சியாக இருக்கும், பான்பரா கட்சியாக இருக்கும். இதை இவனுங்க க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணலையா, எதுவுமே தெரியாது. ஆனால் கூட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், காலையில் பெரம்பூர் ரயில் ஸ்டேஷனை இறங்கும்போது காலில் விட்டு நடந்து வந்து கீழே இறங்க முடியாது. இந்த அளவுக்கு அநியாயம். ஏன் ஒரு 2 காவலர்களை அந்த பெட்டியில் போட்டு அவனுங்களை ஒரு ஒழுங்குபடுத்தி ரிசர்வேஷன் டிக்கெட்டை பார்த்து பெட்டிக்குள்ளே ஏற்றி இந்த மாதிரி ஒழுங்குபடுத்த முடியாதா? வடநாட்டில் வந்து இவனுங்க கேட்கறதே இல்லை டிக்கெட்டு. ஒரு டிடிஆர் வந்து வடநாட்டுகளில் வேலையே செய்கிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயாவது இவனை கட்டுப்படுத்தி நம்ம வந்து ஒரு 1000-2000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுக்காக வேண்டியதான் நம்ம வந்து ஒரு முன்கூட்டியே ரிசர்வேஷன் டிக்கெட் என்பதை வாங்குகிறோம். அதுலேயும் இவனுங்க கும்பலாக வந்து உட்காந்துட்டானுங்கன்னா நமக்கு நிற்கிறது கிடையாது. அப்போ நம்ம வந்து பேசாத அன்ரிசர்வ் டிக்கெட்டில் வந்து நம்ம பிரயாணம் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? நிச்சயமாக இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே. இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து தமிழனுக்கு இடமே இல்லாத போயிடும், ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத போயிடும். சரிங்க, எல்லாம் நமக்கு பின்னாடி தான், தனக்கு பின்னாடி தான் தர்மமும் தானமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாத்தையும் அவனுங்களுக்கு தூக்கி கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஃபீல்டுலேயும் அவனுக்கு வந்துட்டானுங்க. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியே அல்ல. நம்ம வந்து ஒரு வெளியூர்லையோ, ஒரு கர்நாடகாலையோ, கேரளாலையோ போய் நம்ம வந்து ஒரு சுதந்திரமாக நம்மளால் வேலை செய்ய முடியுமா, நம்மளால் சுத்த முடியுமா சொல்லுங்கள்? ஒரு கர்நாடகாவில் போய் ஒரு தமிழனுக்கு வந்து எந்த அளவு தடைகுறைவு ஏற்படுது, அவனுக்கு எவ்வளோ கேவலமாக நம்மளை வந்து பார்க்குறானுங்க, போகிறானுங்க, வரானுங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கவனையெல்லாம் வாரி வச்சுக்கிட்டு நம்மளோட இதை வந்து அவனுங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு
இதெல்லாம் வந்து சரியானதா அப்படின்றது எனக்கு புரியல. உங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். இதற்குண்டான கருத்துக்களை நீங்கள் வந்து எனக்கு பின்னூட்டமாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.